வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்பொழுது அதிமுக மிகவும் மோசமாக தோற்கக்கூடிய தொகுதிகள் என்னவென்றால் 18வது நாடாளுமன்றம் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் 4 முனை போட்டிகள் நிலவி கொண்டிருக்கிறது தமிழகத்தில். அதாவது அதிமுக தலைமையில் கூட்டணி என்றால் தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் கட்சி மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகு முக்கியமாக கருதக்கூடிய இந்த முறை அதிமுக பெரும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கவில்லை என்பதுதான் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால் டெல்டா மற்றும் தெற்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக 19% வாக்குகளை பெற்று இருந்தது. அப்பொழுது அதிமுக பெற்ற மிகப்பெரிய அளவில் கூட்டணியை உருவாக்கியது என்றும் கூறப்படுகிறது. அதனால் இந்த முறை அதிமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்கவில்லை, கூட்டணியில் சறுக்கிவிட்டது என்றும் கூறப்படுகிறது. மேலும் கொங்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையாக இருந்தாலும் கூட டெல்டா மற்றும் தெற்கு மண்டலத்தில் வலிமையாக இல்லை எனவும் கூறப்படுகிறது. அதற்கு காரணம் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் தொடர்ந்து அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டதே என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இதனால் தெற்கு மற்றும் டெல்டா மண்டலத்தில் கணிசமாக வாழ்ந்து வரும் முக்குளத்தூர் சமுதாயத்தினர் அதிமுகவை புறக்கணித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் குறிப்பாக 5 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கே போராடும் நிலை உள்ளதாகவும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. மேலும் தேனி நாடாளுமன்ற தொகுதி, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உள்ள சட்டமன்ற தொகுதிகள் பெரும்பாலான, அதாவது நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதாவது முக்கியமான இடங்கள், அதாவது பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதிலும் முக்குளத்தூர் வாக்குகள் அதிகம். குறிப்பாக ராமநாதபுரத்தில் மொத்த வாக்குகள் 16,06,014 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் 8,08,942 வாக்காளர்களும், ஆண்கள் 7,96,989 வாக்காளர்களும் இருக்கிறார்கள். 3ஆம் பாலினத்தவர்கள் 83 பேர். இதனால் இங்கு வெற்றியை தீர்மானிப்பவர்கள் முக்குளத்தூரே என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் திமுக சார்பில் நவாஸ்கனி அக்கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் ராமநாதபுரத்தில் ஜெயபாலன் அவர்கள் போட்டியிடுகிறார். பாஜக சார்பில் சுயேட்சையாக பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா போட்டியிடுகிறார். ஓகேங்களா, சந்திர பிரப ஜெயபாலன். ஓகேங்களா, இவர்கள் எல்லாம் போட்டியிடுகிறார்கள். மேலும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஏ வெற்றி பெறுவார் என்றும் அவருக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2வது இடத்தில் நவாஸ்கனியும், முதலிடத்தில் ஓபிஎஸும், 2வது இடத்தில் நவாஸ்கனியும், 3வது இடத்தில் அதிமுகவும் வரும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மொத்த வாக்காளர்கள் 14,48,159 வாக்காளர்கள். அங்கு திமுக சார்பில் முன்னாள் எம்பி, சிட்டிங் எம்பி என்றழைக்கப்படும் கனிமொழி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும் போட்டியிடுகிறார். திமுக கிட்டத்தட்ட தூத்துக்குடியை கைப்பற்றும், அதாவது கனிமொழி 2 லட்சம் வாக்குகளை பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. முதலிடத்தில் திமுகவும் 2வது இடத்தில் அதிமுகவும் இருக்கும். 2வது இடத்திற்கே அதிமுக போராடும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அடுத்ததாக திருநெல்வேலி எடுத்துக்கொண்டால், திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதிலும் மொத்த வாக்காளர்கள் 16,42,305 வாக்காளர்கள் இருக்கிறார்கள்.
அதிலும் குறிப்பாக பெரும் விதத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கிறார் ராம் ரூஸ், அதிமுக சார்பில் ஜான்சி ராணி, பாஜக சார்பில் நயனார் நாகேந்திரன், என்டிகே சார்பில் வேட்பாளர்கள். இந்த ஒரு சூழலில் இங்கு யார் என்று கேட்டால் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் முதல் இடத்திலும் 2வது இடத்தில் பாஜகவும் 3வது இடத்திற்கு போராட சூழல் நம்மளுடைய அதிமுகவுக்கு அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இடம் என்னவென்றால் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. அதில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. மொத்த வேட்பாளர்கள் 15,47,378 வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அதில் காங்கிரஸ், அதாவது பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த், முன்னாள் எம்பி, சிட்டிங் எம்பி என்று அழைக்கப்படும் விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் பரிசிலியன் நாரேந்திரன் என்பவர் போட்டியிடுகிறார். பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பார்த்திங்கன்னா போட்டியிடுகிறார். இதில் என்டிகே வேட்பாளர்களும் போட்டியிடுகிறார்கள். இந்த ஒரு சூழலில் இங்கு பார்த்திங்கன்னா காங்கிரஸே முதல் இடத்தை பிடிப்பதாகவும் 2வது இடத்தில் பாஜக பிடிக்கும் என்றும் 3வது இடத்தில் அதிமுக பிடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் பெரும்பான்மை என்பது அதிமுக பல இடங்களில் தோல்விக்கு மிகவும் ஒரு போராடக்கூடிய 2-3 இடங்களுக்கு போராடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியாக போகிறது. என்ன மாதிரியான முடிவுகள் அதிமுகவுக்கு கிட்ட போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப்